எனவேதான் பயபக்தியோடு கூட நமது வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் நமது வாழ்க்கை சிக்கிக்கொள்ள வேண்டிய விதத்தில் சிக்கிக்கொண்டு நம்ம நினைக்கும் கரெக்டானதை தேர்ந்தெடுத்தோம் என்று. யாராவது ஒருவர் நீங்க போங்க, போயிட்டு பின்பு நீங்க தேர்ந்தெடுத்தது கரெக்டுன்னு என்னிடத்துல அல்லவா நீங்க விமர்சித்திருக்கணும். ஒருத்தங்க கூட நீங்க விமர்சிக்கலன்னு எவ்வளோ தைரியமா சொல்றேன். ஆனா அதுலயும் பொய் சொல்லுகிறார்கள். நான் கேட்டேன், அவர் தான் தத்தளித்து போனார்னு. என் வாழ்க்கையில தத்தளித்து போற நிலையே கிடையாது. ஏனென்றால் நான் அறிந்தவன் அல்ல, நான் எல்லா விஷயத்தையும் அறிந்தவன் அல்ல. ஆனால் போக வேண்டிய பாதையில் தெளிவுள்ளவனாய் இருக்கிறேன். எந்த பாதை எவ்வளவு போதும் எவ்வளவு வேணும் தெளிவுள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப நான் ஆன்சர் கொடுத்திருக்க மாட்டேனா? ஜெபம் சொல்வதற்கு முன்னாடி ஒரு பாடலையே ஜெபமா செஞ்சிடுவானா கொஞ்சம் உணர்வதற்கு நல்லா இருக்கும். ஆமா ஆண்டவரே, இதை நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம் என்பதற்கு சில நேரங்களில் விஷயம் கேட்டுன்னு இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா உணரணும்னு தோணும். அதுதான் சொல்லுது சின்ன ஜெபம் அப்படின்னு. அந்த ஜெபத்தை தான் பெரும்பளவு பிரசங்கத்தில் பாடல் வாயிலாக கொண்டு வந்துடுறோம். நாம் ஒரு பாடல் ஒன்றை பாடுவோமா? அந்த பாடல் மூலியமாக உண்மையாய் நம்மை உணரக்கூடிய ஒரு நிலைக்குள்ள வரலாம். பிரசங்கி புஸ்தகம் நாம் இன்றைக்கு வாசித்த ஒரு புஸ்தகம் கூட திரும்ப நம்மளை நினைப்படுத்துகிற விஷயம் அதுதான். நம்ம எந்த நிலையில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். கடைசியா கீழே வீழ்ச்சி அடைந்த பின்பு அந்த பக்தன் சொல்றார், அதாவது சாலமன் ஞானி சொல்றார், எல்லாமே இப்பொழுது நான் யோசித்து பார்த்தால் இளைப்பாய் இருக்கிறது என்று கதையை முடிக்கிறார். ஒவ்வொன்றும் இளைப்பாய் இருக்கிறது அப்படின்னா நான் பெற்ற அறிவு எனக்கு இளைப்பை ஏற்படுத்தியது. ஆனா பெறும்போது எனக்கு தெரியவில்லை. ஆனா பெற்ற பின்பு தெரிகிறது இளைப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு. அதனால தான் இறைவனுடைய வார்த்தை ஒளியாக வெளிச்சமாக நம்ம பாவித்து நம்ம அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டு நம்ம நடக்கிறோம் என்று சொன்னால் அது திரும்ப திரும்ப நம்ம தேவ ஒளியில நடக்கும்படியாக நம்மளை முயற்சிக்குது. தேவ ஒளிக்குள்ள வரும்படியாக நம்மளை அழைக்குது. சேர்ந்து பாடலாமா? ஒரு நல்ல உணர்வோடு கூட பாடிட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நன்றி அப்பா. நல்ல உணர்ந்து சொல்ல. நன்றி அப்பா. இறைவா அருள் எனக்கு போதும், நான் வல்லமையாய் வாழ்ந்திடுவேனே. இறைவா போதும், நான் வல்லமையாய் வாழ்ந்திடுவேனே. இறைவா அருள் எனக்கு போதும், நான் வல்லமையாய் வாழ்ந்திடுவேனே. நன்றி அப்பா. நோவாவின் காலத்துல என்ன வேதம் இருந்துச்சு, என்ன விஞ்ஞான பாடம் இருந்துச்சு, என்ன சைக்காலஜி பாடம் இருந்துச்சு? இல்லையே. ஆனா நோவா நீதிமானாய் இருந்தார். ஒரே வழி தேவ பயத்தை உண்டாக்குற வசனம். பொய் கூறும் உறவுகள் தேவையில்லையே, வெளிவேச்சும் உறவுகள் தேவையில்லையே. பொய் கூறும் உறவுகள் தேவையில்லையே, வெளிவேச்சும் உறவுகள் தேவையில்லையே. இறைவா அருள் எனக்கு போதும், நான் வல்லமையாய் வாழ்ந்திடுவேனே. நன்றி அப்பா. உண்மையாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க.
தாவீது குமாரனே, என் மேல் இரக்கமாயிரும் என்று கேட்டார்கள். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்கும் போது பார்வை அடைய நாங்கள் விரும்புகிறோம். தேவனுடைய வெளிச்சம் மட்டும்தான் நம்மை பார்வை அடையும்படியாக செய்யும். கர்த்தரை பார்க்கலாம். என்னை ஆளும் ஆசைகள் தேவையில்லையே, பொருள் தேடும் எண்ணங்கள் தேவையில்லையே. என்னை ஆளும் ஆசைகள் தேவையில்லையே, பொருள் தேடும் எண்ணங்கள் தேவையில்லையே. இறைவா அருள் எனக்கு போதும், நான் வல்லமையாய் வாழ்ந்திடுவேன். இறைவா அருள் எனக்கு போதும், நான் வல்லமையாய் வாழ்ந்திடுவேன். ஒரு ஜெபமாய் செய்யுங்கள். என்னை மாற்றும் ஆண்டவரே என்று ஒரு ஜெபமாய் செய்யுங்கள். உன் கண்ணு கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுக்கமாக இருளாய் இருக்கும். உன் வெளிச்சமே இருளாய் இருந்தால் உன் சரீரம் எவ்வளவாக இருளாய் இருக்கும் என்று சொன்னார்கள். திசை மாறும் மருந்துகள் தேவையில்லையே, சுகமூட்டும் மாயைகள் தேவையில்லையே. மருந்துகள் தேவையில்லையே, சுகமூட்டும் மாயைகள் தேவையில்லையே. இறைவா உம் அருள் எனக்கு போதும், நான் வல்லமையாய் வாழ்ந்திடுவேன். கடவுளின் பயம் ஒரு முறை வந்தால் பர்மனன்ட் என்று நினைக்காதீங்க. அடுத்த நிமிடமே நம்மளை விட்டு போயிடும். நாம் அந்த பயத்தை வளர்த்தால் தான் அது வளருமே ஒழிய, நாம் அதை வளர்க்கலன்னா அதை வளராது. உணராத நெஞ்சம் தேவையில்லையே, உண்மை உணராத உயிர் கூட தேவையில்லையே. உணராத நெஞ்சம் தேவையில்லையே, உண்மை உணராத உயிர் கூட தேவையில்லையே. இறைவா உம் அருள் எனக்கு போதும், நான் வல்லமையாய் வாழ்ந்திடுவேன். இறைவா உம் அருள் எனக்கு